இதுக்கு இப்படி பண்றீங்க? This is the last time. இனிமே நீ கோலம் போடக்கூடாது. அது எனக்கு பிடிக்கல. புரியுதா உனக்கு? இனிமே நீ கோலம் போட வேண்டாம். ஐயோ விடுங்க. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? விடுங்கன்னு சொல்றேன்ல. விடுங்க ஜனனி, விடுங்க விடுங்க. ஐயோ அம்மா, பாட்டி, ரம்யா, பவானி எல்லாரும் வாங்க. பாட்டி வாங்க 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 வாங்க. ஐயோ என்னது இது? என்னாச்சு? என்ன ஜனனி இப்படி நிக்கிற? ஏண்டி காலையிலேயே கத்தன? ஜனனி முதல்ல கோலத்தை போட்டு அசத்த போறாங்க. நான் வீடியோ கவரேஜ் பண்ண போறேன் பாட்டி. இங்க எல்லாரும் பார்த்து ரசிக்கலாம். ஏய், காட்டு கத்து கத்தி என் தூக்கத்தையே கெடுத்துட்ட. வீடியோ ரெடி, ஆரம்பிக்கலாம். எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க, போடுங்க. ஜனனி, ஏன் உன் முகத்துல இப்படி கோலப்பொடியா இருக்கு? ஒருவேளை மலேசியால கோலத்தெல்லாம் மூஞ்சில தான் போடுவாங்களோ? சரி சரி, கோலத்தை போடு பார்க்கலாம். ஐ வாண்ட் மலேசியா கோலம். எனக்கு கோலம் போட தெரியாது. பின்ன எதுக்கு அவங்க போட்ட கோலத்தை தண்ணி ஊத்தி அழிச்சீங்க? என்னடி சொல்ற? வாழற வீட்டுல கோலத்தை அழிச்சியா? உன்னெல்லாம் என்ன சொல்லி வளர்த்தாங்க? அத்தை, ஏதோ விளையாட்டா பண்ணிருப்பாங்க, விடுங்க. ஒழுங்கா கோலம் போட்டிருக்க மாட்டாங்க, அதனால ஜனனி அழைச்சிருப்பாங்க. இத்தனால கோலம் அவதான போட்டா, இப்ப என்னாச்சு? ஜனனி, மாமா பாக்குறாரு, ஒரு 4 கோடாவது போடு. கிண்டல் பண்றியா? எனக்கு கோலம் போட தெரியாதுன்னு சொல்றேன்ல. உங்க காதுல விழல? மா, என்னம்மா ஏமா இப்படி பண்ற? மா, தப்பு பண்றமா, பெரிய தப்புமா. மாமாவுக்கு தெரிஞ்சா மாமா என்ன நினைப்பாரு? ஐயோ, ஏமா இப்படி இருக்க? யாரும் எடுத்துட்டாங்க. யார் எடுத்தாங்கன்னு தெரியல. அந்த ராஜசேகரா தான் இருக்கும். அவன்தான் தூங்காம முழிச்சுக்கிட்டு இருந்தான். அவனாதான் இருக்கும். கண்டிப்பா அவன் தான் அந்த நகை எடுத்திருக்கணும். மா, நீ எடுத்தத ராஜசேகர் பார்த்தாரா? இல்லையே, ஆனா அவன் தான் முழிச்சிட்டு இருந்தான். அவன் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. மா, ஏமா இப்படி ஆயிட்ட? ராஜசேகர் எடுத்திருந்தா நம்ம கிட்ட சொல்லிருப்பாரே. யார் அவனா? அவன் எப்படி சொல்லுவான்? அவன் சரியான திருட்டு பையன். சரி, இப்ப என்னடி பண்ணலாம்? நீதான் பாக்கல, பேசாம இரு. காய்கறி எல்லாம் போட்டு அவியலும் பண்ணிடுறாத்த. சரி, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். என்கிட்ட ஏண்டா கேக்குற? வேற யாரை கேட்கறது? நீங்க தானே எப்பவுமே தருவீங்க. அதெல்லாம் மாறி போச்சுப்பா. சாவி உன் பொண்டாட்டி கிட்ட தானே இருக்கு, அவகிட்ட கேட்டு வாங்கிக்கோ போ. ஜனனி, ஜனனி, ஜனனி. வரேன். என்ன சிவா? ஒண்ணுல, எனக்கு ஒரு 5000 பணம் எடுத்துட்டு வாங்க. எங்க போய் எடுக்கணும்? என்னது எங்க போயா? பீரோ சாவி, பெட்டகத்து சாவின்னு மொத்த கண்ட்ரோல் உன் கையில தான் இருக்கு. எடுத்துட்டு வந்து கொடு. ஆஹா, இவ போய் பீரோவை திறந்தானா நகைப்பட்டி இல்லன்னு தெரிஞ்சிருமே. ஒருவேளை யாராவது எடுத்துட்டு போய் மறுபடியும் அங்கே வச்சிருப்பாங்களோ? என்னம்மா யோசிக்கிற? போய் எடுத்து கொடு. போங்க மேடம், இனிமே உங்களை தானே நாங்க காக்கா பிடிக்கணும். பார்த்து போட்டு கொடுங்க, நிறைய செலவு இருக்கு. ஏய் ஜனனி, பவானியை மட்டும் நம்பாத. அம்மாவே ஏமாத்துவா, ஜாக்கிரதையா இரு. அண்ணா, நாளா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எனக்கு கொஞ்சம் பணம் வேணுமே. அப்போ எல்லாரும் எழுதி கொடுங்க, அப்பதான் கன்சிடர் பண்ண முடியும்.
சரி எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, நான் அது வந்துடுறேன். சரிம்மா. சிவா, ஆ சிவா, சிவா, இங்க வா. உடனே வா சிவா. ஜனனி, இங்க வா சிவா. என்ன ஆச்சு? என்ன? இங்க இருந்து நகை பாக்ஸ் காணோம். இதான் இருந்தது. காவேரி என்னன்னு போய் பாரு. வா. எங்கேயும் இல்ல, நான் நல்லா தேடி பார்த்துட்டேன்.